அதோட சக்தியை தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜிந்துருகி அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு ஹஷிராமா சென்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒவ்வொரு டீல்டு பீஸ்ட கொடுத்து ஒவ்வொரு டீல்டு பீஸ்டுக்கும் ஒவ்வொரு ஜிந்துருகிஸ உருவாக்குனாங்க. அதுபடியே தன்னோட மனைவியான மீட்டோ உசுமாக்கிய நைன்டீல்ஸோட முதல் ஜிந்துருகியா ஆக்கியிருப்பாரு. நைன்டீல்ஸ் மாதிரியான ஒரு கட்டுக்கணங்காத பவர்ஃபுல் பீஸ்ட் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு அதிபயங்கர சக்கர ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனாலதான் உசுமாகி கிளான சேர்ந்த அவரோட மனைவி உடம்புலயே சீல் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷினோபி வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்த சமயம் அப்போ மீட்டோ உசுமாக்கி மாசமா இருந்தாங்க. அவங்களோட டெலிவரி டைம்ல அந்த சீல் கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற நிலைமையில இருந்துச்சு. வேற யாராச்சும் நைன்டீல்ஸ் ஜிந்துருகியா இருந்திருந்தா கண்டிப்பா சீல் பிரேக் ஆகி நைன்டீல்ஸ் வெளியே வந்திருக்கும். அவங்க உசுமாக்கிங்கிறதால அவங்களால அந்த சமயத்திலயுமே நைன்டீல்ஸை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. காலம் ஓடி ஹஷிராமா செஞ்சு இறந்து மீட்டோ உசுமாக்கியோட கடைசி காலம் வந்த நேரத்துல தான் நைன்டீல்ஸ்க்கு அடுத்த ஜிந்துருகியை தேடினாங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு உசுமாக்கியா தான் இருக்கணும்னு சொல்லி லேண்ட் ஆஃப் வேர்ல்பூல்ல இருந்த குஷினா உசுமாக்கிங்கிற ஒரு பொண்ணை அடுத்த ஜிந்துருகியாக்க லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுபடியே குஷினா மீட்டோ உசுமாக்கியை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. உனக்குள்ள இருக்கிற ஹேட்ரன் தான் நைன்டீல்ஸை வெளியே கொண்டு வரும். அதை தடுக்கணும்னா அதை நீ ஓவர் கம் பண்ணணும். அதை நீ ஓவர் கம் பண்ணணும்னா அன்பு செலுத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குஷினா ஒரு பொண்ணு அப்படிங்கறதால